மும்பையில் தீவிரவாத ஒழிப்பு குழுவில் ரகசியமாக செயல்பட்டு வருகிறார்கள். காந்தி கதாபாத்திரத்தில் வரும் விஜய், சுனில் கதாபாத்திரத்தில் வரும் பிரசாந்த், கல்யாண சுந்தரம் கதாபாத்திரத்தில் வரும் பிரபுதேவா. படத்தின் தொடக்கத்தில் இந்திய அரசால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ராஜு மேனன் கதாபாத்திரத்தில் வரும் மோகனை தேடி வரும் மூவரும் கென்யாவுக்கு செல்கின்றனர். ஆனால் அங்கு நடக்கும் சண்டையில மோகன் தப்பி விடுகிறார். அவர் சென்ற ரயிலும் வெடித்து சிதறி விடுகிறது. மற்றொரு மிஷனுக்காக தாய்லாந்து செல்லும் காந்தி தனது மனைவி அனுராதா கதாபாத்திரத்தில் வரும் சினேகா 5 வயது மகன் ஜீவனையும் கூட்டி செல்கிறார். அங்கு அடையாளம் தெரியாத எதிரிகளால் மகன் ஜீவன் கடத்தி கொல்லப்படுகிறான். இந்த சம்பவம் காந்தியின் தனிப்பட்ட வாழ்விலும் தொழில் வாழ்விலும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அவற்றை தொடர்ந்து கதை எங்கே செல்கிறது என்பதே தி கோட் படத்தின் திரைக்கதை.